பழங்குடி பெண்களும் சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிற போராடக்கூடிய களப்பெண்களும் சேர்ந்து ஆயிரக்கணக்கில் ஒன்று திரள்றாங்க. காஷ்மீர் மண்ணை காவு வாங்கிட்டோம்ல, ஒட்டுமொத்தமா அங்க இருக்கிற கார்பரேட்டுகளுக்கு அவுத்து விட்டோம்ல காஷ்மீரை. ஹல்லா போல் அப்படின்னா என்ன அர்த்தமா? உறக்க சொல் என்று அர்த்தம். ஹல்லா போல் என்கிற நாடகத்தை அதே இடத்திலே நடத்தி காட்டினார். அடுத்த ஒரு வாரத்தில் அந்த நாட்டில் சாமானிய மக்களினுடைய குரலாக ஒரு ஒடுக்கப்பட்ட சாமானிய பெண் இருக்க முடியும் என்றால் அதை விட என்ன பெருமனு போய் கால விட்டார். பொய்க்கதைகளை, போலி கதைகளை அதிகாரத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற பெண்கள் மீது ஏவி விடுகிறார்கள். நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்திரா காந்திக்கு அறிவுரை சொன்ன பழங்குடி பெண்கள். இந்திரா காந்திக்கு பழங்குடி பெண்கள் போய் எப்படிங்க அறிவுரை சொல்ல முடியும்? பார்க்கவே விட மாட்டாங்க. இந்தியாவில் இல்லைங்க, உலகம் முழுதும் சுற்றுச்சூழலை கற்றுக் கொடுப்பதற்காக போராட்டத்தை ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பே கையில் எடுத்தவர்கள், 800களில் கையில் எடுத்தவர்கள் பெண்கள், இந்திய பெண். நீங்க 800களிலே 600, 700கள், 800கள் எல்லாம் ராஜாக்களுடைய ஆட்சி உங்களுக்கு தெரியும். இந்த ராஜாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க இருக்கிற பெரும் காடுகளை எல்லாம் வெட்டி, அந்த காடுகளை எல்லாம் வெட்டி அதுல இருக்கிற மரங்களை வைத்து அரண்மனை கட்டுவாங்க. அப்படியாக பழங்குடி மக்கள் வாழுகிற பகுதியில போய் ராஜஸ்தான்ல மரங்களை வெட்டுறதுக்காக போறாங்க. மரங்களை வெட்ட போனா அங்க இருக்கிற பெண்கள், பழங்குடி பெண்களும் குழந்தைகளும் மரத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. நாங்க வெட்ட விட மாட்டோம், அவன் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருக்கட்டும், நாங்கள் கடவுளாக வழிபடக்கூடிய இயற்கை செல்வம், எனவே நாங்கள் இதை வெட்ட விட மாட்டோம் என்றார். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மரங்களை எல்லாம் வெட்ட விட மாட்டோம்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காக என்ன ராஜாலாம் பார்த்துட்டு இருப்பாரா என்ன? சதக்கு 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 நூத்துக்கணக்கான ஆளை வெட்டி போட்டாங்க. நூத்துக்கணக்கான மனிதர்களை வெட்டி, குழந்தைகளை வெட்டி, பெண்களை வெட்டி தூக்கி எரிஞ்சிட்டு மரத்தை வெட்டிட்டு போயிட்டே இருந்தான். அந்த போராட்டம் கட்டிக்கிட்டாங்க இல்லையா, மரத்தை கட்டி பிடிச்சிட்டாங்க இல்லையா, அந்த போராட்டத்திற்கு சிப்கோ என்று பெயர். சிப்கோ என்றால் கட்டிக்கோ என்று அர்த்தம். அம்மா, அன்னைக்கு நடந்ததுக்கு இந்திரா காந்திக்கு என்னமா சம்பந்தம் அப்படின்னு ஒரு நீங்க கேட்கறது தெரியுது. 60களினுடைய தொடக்கத்தில் இந்திரா காந்தி என்ன பண்ணிட்டாங்க, ராணுவத்திற்கு முகாம் அமைக்க வேண்டும் என்பதற்காக இமயமலை காடுகள்ல இருக்கிற மரங்களை வெட்டுவதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்ப அங்க இருக்கிற பழங்குடி மிக கடுமையான தாக்குதல்களை ராணுவத்திற்கு எதிராக நின்று போராட்டத்தை முன்வைத்தாங்க. அப்ப என்ன பண்ண, சுந்தர் பவுகுணா போன்ற தோழர்கள் இவங்களோட இருக்கிறாங்க, இந்த பழங்குடி பெண்களோட இருக்கிறாங்க. இப்ப இந்த பழங்குடி பெண்கள் என்ன பண்றாங்க, அன்னைக்கு சிப்கோ போராட்டம் நடத்தினாங்க இல்லையா, அது அரசர்கள் காலம் வெட்டி போட்டுட்டு போவான். இன்றைக்கு ஜனநாயக காலம், மக்களாட்சி காலம், ஒருத்தனும் ஒண்ணும் பண்ண முடியாதுடா அப்படின்னு ராணுவத்தை எதிர்த்து மரத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு, இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு, குழந்தை குட்டியோட ஒரு மரத்தை என்ன ஒரு எல்லைய கூட உன்னை புடுங்க விட மாட்டேன்னா நிற்கிறான். ராணுவம் மிரண்டு போடுது, ராணுவம் பின்வாங்கியது. போய் நேரா போய் இந்திரா காந்தி கிட்ட சொல்றாங்க, என்னம்மா பழங்குடி பெண்கள் மரத்தை வெட்ட விட மாட்டாங்கம்மா அப்படின்னு. இந்திரா காந்தி போங்க, வேண்டாம் வெட்ட வேண்டாம், போங்க வேற சோர்ஸ் பார்த்துக்கலான்ட்டாங்க. ஆனா இந்த பெண்கள் விடல. என்ன பண்றாங்க, 60களில் மிகப்பெரிய அளவுல பேரணிக்கு ஒன்றை தயார்படுத்துகிறார். பழங்குடி பெண்களும் சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிற போராடக்கூடிய களப்பெண்களும் சேர்ந்து ஆயிரக்கணக்கில் ஒன்று திரள்றாங்க. ஆயிரக்கணக்கில் ஒன்று திரள்கிற அந்த பெண்கள் எல்லோரும் மொத்தமா திரண்டு வந்து ஒரு பேரணியாக போகிறார்கள். அந்த பேரணியா போறவங்க எப்படி போறாங்க அப்படின்னு சொன்னா, பேரணி போயிட்டு இந்திரா காந்தி அவர்களை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஆயிரக்கணக்கில் பெண்கள் பேரணியா வந்தோடனே இந்திரா காந்தி நான் பார்க்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பார்த்த உடனே இந்த அம்மா, இந்த பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். நீங்கள் மரங்களை தொடுவதற்கு நாங்கள் ஏன் விடவில்லை தெரியுமா? மரங்களை தொடுவதற்கு நாங்கள் ஏன் விடவில்லை என்றால், மரங்கள் என் எதிர்கால சந்ததியருக்கு நாங்கள் விட்டு போகிற செல்வங்கள். எங்களுக்கு அதை தவிர ஒன்றும் இல்லைம்மா விட்டுட்டு போறதுக்கு. என் பிள்ளைங்களுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் அதை மாத்திரம் தான் கொடுத்துட்டு போகிறேன். காஷ்மீரில் கொண்டு இன்னைக்கு புதைச்சிட்டு இருக்கோம்ல, காஷ்மீர் மண்ணை காவு வாங்கிட்டோம்ல, ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கிற கார்பரேட்டுகளுக்கு அவுத்து விட்டோம்ல காஷ்மீரை. பழங்குடிகள் போராட்டம் தன் மண்ணிற்கான போராட்டம். அப்ப இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, மிஸ் கமலா என்கிற ஒரு படத்தை ராஜலட்சுமி என்கிற நடிகை எடுக்கிறார்.
இந்த படம் சென்சார்ல போயிட்டே இருக்கு, கடைசியில் படமே போட முடியல, அவ்வளோ சென்சார்க்குள்ள போய் படம் தடை செய்யப்படுகிறது. இவங்க சம்பாதிச்ச வாழ்நாளில் சம்பாதிச்ச பாதி பணம் அதுல போயிடுச்சு. அப்ப கேட்கிறாங்க பத்திரிகைக்காரங்க, ஏமா நீங்க சம்பாதிச்ச பணம் எல்லாம் போயிருச்சு, இப்ப என்ன பண்ண போறீங்க என்றால் அந்த அம்மா பேட்டியில சொன்னாங்க. டிஆர் ராஜலட்சுமி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க தான் பெண் வேடம் விட்டு நடித்த முதல் நடிகை. அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்தியாவின் விடுதலை போராட்டத்திற்காக நான் சம்பாதித்த பணத்திலே நான் எடுத்த படம் தான் இந்த படம். அப்படி என்றால் இந்த படத்தை இப்போதைக்கு போட முடியல, இந்த படத்தால பணம் வீணாச்சுன்னா அந்த பணத்தை என் நாட்டின் விடுதலைக்கு நான் செலவு செய்தேன் என்று கம்பீரமாக நினைத்துக் கொள்வேன் என்று சொன்னார் ராஜலட்சுமி. இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க. காங்கிரஸ் பீரியட் நடக்கும்போது டெல்லியில பேராசிரியராக இருந்து வீதி நாடகத்தை நடத்தி கொண்டிருந்தவர் சப்தரஷ்மி. அவர் பேராசிரியர் வேலையை ரிசைன் பண்ணிட்டார். வீதி நாடகங்களை நடத்தி மக்களை திரட்டி மக்கள் புரட்சிக்கான வேலையை பார்த்தாரு சப்தரஷ்மி. அவர் ஒரு கம்யூனிஸ்ட். அவர் என்ன பண்றாரு, அவங்கள குண்டர்கள் போய் அடிச்சு சாக்கடை தூக்கி போட்டு கொன்னுட்டாங்க. நாடகம் நடந்துட்டு இருக்கும் போதே இடையில போய் உடனே என்ன பண்ணாங்க, இந்த குண்டர்கள்லாம் நாடகம் நடக்கும் போது போய் அடிச்சு காலி பண்ணி தூக்கி போட்டு வந்துட்டோம், இனிமேல் இந்த ஆளோட குரூப் அடங்கி ஒடுங்கி வீட்டுக்கு போயிடுவான்னு நினைச்சான். அது நடந்தது என்ன, அவருடைய இணையர் மாலாஸ்ரீ என்கிற பெண் அதே நாடகத்தை, அந்த நாடகத்தினுடைய பேர் என்ன தெரியுமா, ஹல்லா போல். ஹல்லா போல் அப்படின்னா என்ன அர்த்தமா, உறக்க சொல் என்று அர்த்தம். ஹல்லா போல் என்கிற நாடகத்தை அதே இடத்திலே நடத்தி காட்டினார். அடுத்த ஒரு வாரத்துல அத்தாயா தில்லு தான் தில்லு. எனக்கு முன்னாடி என்னுடைய கணவனை நீ அடிச்சு கொண்டிருக்க, சாக்கடையில் தூக்கி போட்டிருக்க, அவர் செத்து போனாரு. ஆனா நான் அதிகாரத்திற்கு பயப்பட மாட்டேயா, நான் ஏன் பயப்படணும், நான் அதிகாரத்தை எதிர்த்து நின்று பிறந்தவன். இன்றைக்கும் மாலாஸ்ரீ நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். நிறைய இளைஞர்களை நாடக உத்திகளோடு களமாடவைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். இங்க நாடக நடிகர்கள், இங்க நாடகம், அரசியல். சாதாரண பெண்ணை பத்தி பேச வேண்டாமா? நம்ம ஊர்ல யார் அது சாதாரண பொம்பளை, காது வளர்த்த பொம்பளை, அப்புறம் தலை பரட்டையா இருக்கும், படிக்கல, பேச தெரியாது, பெருசா அரசியல பெரிய பொழந்து கட்டுற பேச்சாளர்லாம் இல்லை, சாதாரண பொம்பளை, மதுரை பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஊர்க்கறி, வயசான பொம்பளை வேற. என்ன பண்ண தெரியுமா, மதுரையை சுத்தி சுத்தி கந்து வட்டியை கொடுத்து கொடுத்து ஆயிரக்கணக்கான குடும்பங்களை சோத்துக்கு வழி இல்லாம நாட்டுக்கு தொங்க வச்சாங்க ஒரு குரூப். இந்த கந்து வட்டியில காணாம போன குடும்பங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக பெண்களை சேமிப்பு என்கிற வட்டத்திற்குள் கொண்டு வந்து களஞ்சியம் என்கிற அமைப்புல சேர்த்து பெண்களை சேமிக்க வைக்கிறார். அப்ப பெண்களை சேமிக்க வச்சு மிகப்பெரிய அளவில் பெண்கள் சேமிச்சு அந்த சேமிக்கிற பெண்களை எல்லாம் குழுவாக்கி அந்த குழுவில் இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்து அந்த கடனை குறைந்த வச்சு வட்டி முதலுமாக பேங்க்ல கட்டுற மாதிரி ஏற்பாடு செய்து கந்து வட்டியிலிருந்து குடும்பங்களை காப்பாற்றி, கந்து வட்டியிலிருந்து பெண்களை காப்பாற்றி, கந்து வட்டியிலிருந்து சமூகத்தை காப்பாற்றி, கடைசியாக பொருளாதார தன்னிறைவோடு படித்த படிக்காத அத்துணை பேரையும் நிலைநிறுத்துகிற வேலையை செய்தவர் தான் சின்ன பிள்ளை என்று நாங்கள் சொல்லக்கூடிய அம்மா. இந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணாங்க, சக்தி புரஸ்கார் அவார்டு கொடுத்தாங்க சின்ன பிள்ளைக்கு. அந்த அவார்டு அந்த அம்மா வாங்குறதுக்கு போகிற போது அப்போதைய பாரத பிரதமர் இருந்த வாஜ்பாய் அந்த அம்மாவினுடைய காலில் விழுந்தார். ஏன் விழுந்தாரு, இந்த நாட்டில் சாமானிய மக்களினுடைய குரலாக ஒரு ஒடுக்கப்பட்ட சாமானிய பெண் இருக்க முடியும் என்றால் அதை விட என்ன பெருமனு போய் காலில் விழுந்தார். அப்ப புரிஞ்சுக்கோங்க, பெண்கள் யார் என்றால் விடுதலையை நோக்கி பயணிப்பவர்கள் மட்டுமில்லை, இந்த நாட்டினுடைய அரசியலை தீர்மானிப்பவர்கள் இல்லை, மனித நாகரிகத்தினுடைய தொடக்க புள்ளியாக இருந்தவர்கள் பெண்கள். ஆடையினுடைய பயன்பாட்டை, மனித குலத்தினுடைய உணவு பயன்பாட்டை, மனித குலத்தினுடைய அன்றாட உணவு தேவையை, மனித குலத்தினுடைய இசை தேவையை, மனித குலத்தினுடைய நாடோடிகளாக வாழ்ந்த மனிதனை ஓரிடத்தில் தங்கி வாழ வைக்கக்கூடிய விவசாயத்தை என்று அத்தனை நாகரிகத்தினுடைய தொடக்க முடிச்சுகளையும் அவிழ்த்து புதிரை அவிழ்த்து உண்மையை அறிவியலை சமூகத்தில் கொண்டு வந்து சேர்ந்தவள் பெண்ணாக இருக்கிறாள் என்று மானுடவியல் வரலாறு சொல்கிறது. அப்படி பார்க்கிற போது மிகப்பெரிய அளவுல பெண்கள் தங்கள் வெளியிலே நின்று போராடக்கூடிய ஒரு மகத்தான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, சமகாலத்துல நம்முடைய ரோல் என்ன,
ஒவ்வொரு காலத்திலையும் அதிகாரத்திற்கு எதிராக பெண்கள் கூடி 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 வரலாற்றை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு பெண்களை பொதுவெளியில ஆபாசமா ஒரு குப்பைங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஆபாசமா பொய்க்கதைகளை, போலி கதைகளை அதிகாரத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற பெண்கள் மீது ஏவி விடுகிறார்கள். அரசியல் காழ்ப்புணர்வை கேவலம் பாலியலாக தீர்த்து கொள்ளுகிறார்கள். என் மேல கூட ஏராளமா பாலியல் சார்ந்த கதைகள், புனைவுகள் இருக்கு. நான் ஒரே ஒரு சொடக்கு போட்டு தான் சொல்றேன். டே சங்கிங்களா, தம்பிங்களாங்க, வாடா வாங்கடா, முதல்ல ஒரு போட்டோ கொண்டு வந்து போடு, முதல்ல ஒரு SMS கொண்டு வந்து போடு, நான் தெருவில் திரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கு ஒரு SMS போட்டோவோ போடு, இல்லாட்டா மூடிட்டு கிளம்பு. இப்படிதான் சொல்லியிருக்கேன். அப்போ தெருவில் போராடக்கூடிய பெண்களை நீங்க மட்டமா நினைப்பீங்க, அரசியல போராடி கொண்டிருக்கிற பெண்களை கேவலமாக பாலியலாக இழிவு செய்வீங்க, பொதுத்தளத்தில் இயங்குற பெண்களை, குழந்தைகளை பாலியலா கொண்டு புதைப்பீங்க. என்ன நடக்குதுங்க நாட்டில்? அப்ப இதெல்லாம் கேட்காம வேடிக்கை பார்ப்போம் நினைப்பா? ஒருபோதும் அதிகாரத்திற்கு பயந்து வேடிக்கை பார்க்கிற பெண்கள் தமிழகத்துல இனிமேல் இருக்க மாட்டாங்க. இதுக்கு முடிவு கட்டுறதா எங்க வேலை. அதற்கான பிளானை நாங்க கையில் எடுத்துட்டோம். இனி தொடர்ந்து அதை சமூகத்துல மக்கள்கிட்ட இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு போக வேண்டிய வேலை இருக்கு எங்களுக்கு. இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? சமகாலத்துல பெண்கள் மீதான மதிப்பை நம் குழந்தைகளுக்கு உருவாக்க வேண்டும். ஆண் பெண் குழந்தைகளுக்கான நட்பை நாம் ஆரோக்கியமாக வளர்த்தெடுக்க வேண்டும். ஆண் பெண் நட்பாக இருக்க முடியும் என்கிற நம்பிக்கை கொடுக்கும் போதுதான் ஆண் குறித்து பெண்ணுக்கு இருக்கிற பிம்பமும், பெண் குறித்த ஆணுக்கு இருக்கிற அதீத பாலியல் பிம்பமும் உடையும். நீங்க கோயட்ல பாத்தீங்கன்னா தெரியும், பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை அது வாட்டி பேசிட்டு போங்க. என்னடான்னு பார்த்தா, அது என் ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லும். ஒரு நெல்லிக்காயை வாங்கி ஆளு பாதி கடிச்சுட்டு போங்க. ஒரு பெரிய விகாரமாவே இருக்காது. ஆம்பளையா பார்க்க மாட்டான், அவன் என் ஃப்ரெண்டுன்னு பார்த்துருப்போம். இந்த பொம்பளையா பார்க்க மாட்டான், இது என் ஃப்ரெண்டுன்னு பார்த்துருப்போம். எப்ப ஆம்பளை பொம்பளையா பார்க்கப்படுது? இவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பற்று ஆண் பெண் நட்புக்கு வாய்ப்பற்றவர்களாக மாற்றும் போது இது ஒண்ணெல்லாம் போகுது. இதை கல்விக்கூடங்கள் கையில் எடுக்கணும், பாடத்திட்டங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும். பல மாறுதல்களை நாம் செய்ய வேண்டி இருக்குது. அடிப்படையில் நம்முடைய வரலாறு மிக நீண்டது. நம்முடைய வரலாறு நெடுகிலும் நம் மக்களுக்கானவர்களாக வாழ்ந்திருக்கிறோம். நம் வரலாறு நெடுகிலும் நம் பாரம்பரியமாக பல விஷயங்களை நாம் பதிவு செய்திருக்கிறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பொம்பளை பிள்ளைங்க தன்னுடைய காதலன்ட்ட கூட பாலியலா பேசக்கூடாதுன்னு தமிழ் சமூகம் சொல்லி வச்சிருந்தது. தான் புருஷங்கிட்ட போய் தன்னுடைய ஆசையை சொல்லக்கூடாதுன்னு தமிழ் சமூகம் சொல்லி வச்சிருந்தது. தொல்காப்பிய சொன்னா பெரியார் தான் சொல்லுவாரு, தொல்காப்பியன ஆரிய கைகூலி அப்படின்னாரு. ஏன் பெருசுக்கு இம்புட்டு கோவம் அப்படின்னு பார்த்தா, ஆரிய கைகூலின்னு ஏன் சொன்னார் தெரியுமா? தொல்காப்பியன தொல்காப்பியர் இப்படி சொல்லுகிறார், தன்னொரு வேட்கை கிழவன் கிளத்தல் என்னும் காலை கிளத்திக்கு இல்லை. தான் உருகிற வேட்கையை, தன்னுடைய ஆசையை, காதலை, காமத்தை தன்னுடைய இணைக்கு சொல்லுகிற வழக்கம் பெண்ணுக்கு இல்லை என்று சொன்னார். இது நான் சொல்றது, இது மாதிரி 1500 விஷயம் இருக்கு. தனியா புஸ்தகம் போடலாம். அதான் நம்ம பெருசு கடுப்பாக இருக்கு. அப்ப புஸ்தகம் போடக்கூடிய இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு கடுப்பான அதே காலகட்டத்துல தான் யாரு, நம்ம அப்பத்தா கிழவி ஔவையாரு என்ன பண்ணி வச்சிருக்கு தெரியுமா? பாலியெல்லாம் நீ என்ன பேசக்கூடாது, என் புருஷங்கிட்டே காதலிட்டு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற, அதப்புறம் நீ சொல்லலாம் அப்படின்னு சமகாலத்துல மெய் புகு அண்ணன் கை கவர் முயக்கம் என்ற பாட்டு எழுதுறான். மெய்ப்புகு அண்ணன்னா என்ன அர்த்தம்? ஒரு உடம்புக்குள்ள இன்னொரு உடம்பு புகுந்துக்கிற மாதிரி இறுக்கமாக என்னை தழுவிக்கொள் என்று ஔவையார் சொல்றான். அதிர்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. சங்க இலக்கியத்தை ஔவையாரு சின்ன பிள்ளை, 18-20 வயசு ஔவையாரு. நாம ஔவையார்னாலே கிளவின்னு இருக்கோம். சங்க காலத்துக்கு பின்னாடி வந்த ஔவையார் தான் கிளவியாக்கணும். ஆனா சங்க காலத்து ஔவையார கிளவியாக்க முடியாது. ஏன்னா அவங்க காதலை, காமத்தை கொண்டாடி தீர்த்த ஒரு பெண். அப்ப சமகாலத்துல நீ என்னை பேசக்கூடாதுன்னா நான் உடப்பேண்டான்னு உடைச்ச பொம்பளைங்க நம்ம அப்பத்தான் பாருங்க. அப்ப இவ்வளவு நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு மீண்டும் ஒரு கூட்டுக்குள் பெண்கள் அடைக்கப்படுகிற சூழலுக்கு தள்ளப்படுகிறார். அப்ப இந்த அடைப்பை உடைக்க வேண்டும். வரலாற்று அறிவை, அறிவியல் அறிவை மக்களுக்கானதாக மாற்ற வேண்டும். பண்பாட்டு கூறுகளும் இங்க இருக்கிற கலாச்சார கூறுகளும் பெண்கள் தலையில் கட்டி வைக்கிற சுமைகள் இல்லை என்பதை மாற்றி, பெண்ணும் சக மனுஷன், எப்ப பார்த்தாலும் பண்பாடு கலாச்சாரம் அதை கொண்டு போய் மக்கள் மண்டையில போய் கட்டி வைக்க கூடாது. சரிங்களா? அந்த வேலையை விட்டுட்டு சடங்குகளுக்குள்ளும், மதங்களுக்குள்ளும், சாதிகளுக்குள்ளும், பெண் கலாச்சாரம் பண்பாட்டுக்குள்ளும் பெண்களை திணித்து பெண்களை பழமைவாதமாக வைத்திருக்கிற வேலையை நாம் தூக்கி எறிய வேண்டிய தேவை இருக்கிறது. ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். நான் அம்மா என்று படிக்கிற போது, வாசிக்கிற போதே உள்ளுக்குள்ள இருந்து ஒரு குரல் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும், இது எங்க அம்மா, இவ எங்க அம்மாவா தான் இருக்க முடியும் அப்படின்னு.
யார் அந்த பொம்பளை அப்படின்னா, சாமானிய பெண்களுக்கான கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எதையும் எதிர்கொண்ட ஒரு பெண். முதலாக ஆதி திராவிட பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து நடத்திய பெண் இந்தியாவில். சேலை கட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனானா பொம்பளைக்காடி சொல்லித்தர அப்படின்னு போட்டு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு மலத்தை அள்ளி எறிந்தார்கள். தீ அள்ளி எறிஞ்சா, தெளிவா சொல்ற மாதிரி தான். மலத்தை அள்ளி எரிகிற போது அந்த சேலையை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல தூக்கி எறிஞ்சிட்டு அங்க போய் துவைச்சு காய போட்டுட்டு வேறொரு சேலையை கட்டிக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தியவர் தான் நாம் எல்லாம் கொண்டாடி தீர்க்க வேண்டிய சாவுத்திரி பூலே என்று சொல்லக்கூடிய மகத்தான மனுஷி. நாம் யாருடைய பிறந்த நாளா கல்வி நாளா கொண்டாடிட்டு இருக்கிறோம்? டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாளை கல்வி நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ராதாகிருஷ்ணனை விட கல்விக்காக மலத்தை கூட தாங்கிக் கொண்ட சாவித்திரிபாய் பூலே தான் இந்தியாவினுடைய அவருடைய பிறந்த நாளைத்தான் நாம் ஆசிரியர் தினமாக அறிவித்து கொண்டாட வேண்டும். அவர் யார் அப்படின்னா ஜோதிபாய் பூலே என்று சம காலத்திலே மகாராஷ்டிராவிலே அடித்து ஜெயித்த ஒரு மகாத்மா இருக்கிறார் என்றால் அவர் ஜோதிபாய் பூலே. எடுத்து படியுங்கள், எல்லாவற்றையும் நானே சொல்லிவிட முடியாது என்று சொல்லி சிங்கப்பெண்கள் என்க இந்த காலகட்டத்திலே களமாட வேண்டிய பெண்கள் நாங்கள் களமாடுவோம். அந்த களமாட்டத்தோடு எங்களுடைய சகோதரர்களாக இருக்கிற நீங்களும் எங்களோடு வந்து களமாடுகிற போது ஆயுதமாக உடனிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.